சதீஷனா? ஹலோ. சதீஷனா? வந்துட்டேன் கோயில் வந்துட்டேன். கோயில்ல இருக்கிறீங்களா? கோயிலுக்கு உள்ள இருக்கிறீங்களா? வெளிய இருக்கிறீங்களா? கோயில் உள்ளதான் கல்பரம் ஏத்திட்டு மடியில வச்சிருக்கிறேன். ஐயா மடியில வச்சுட்டு இருந்து கும்பிட்டு வச்சிட்டீங்க? சத்தியத்தை வச்சுட்டு. எல்லாம் வச்சிட்டீங்கல்ல? நீங்க வச்சுட்டேன். நீங்க நீங்க இப்போ ஒரு சத்திய வாக்கு கொடுக்க வேண்டிய சத்தியம் பண்ண வேண்டியதா வரும். பண்ணலாமா? முடியாதா? பண்ணிடலாம். பண்ணிக்கலாம். சரியா? நீங்க இந்த சத்திய வாக்கு பண்ணீங்கன்னா, இந்த சத்தியத்தை பண்ணுனீங்கன்னா பின்னாடி வர காலத்துல நல்லா வருவீங்கண்ணா. சரியா? சுடத்தை கண்டினியூவா ஏறிற மாதிரி வச்சுக்கோங்க. சுடத்தை ஐயா பாதத்துக்கு முன்னாடி வச்சு சூடத்தை ஏத்திட்டு உட்காந்து மட்டும் 10 நிமிஷம் போட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு சூடத்துக்கு மேல சூடம் அணையக்கூடாது, சூடம் அலையறக்கூடாது. கண்டினியூ பாத்துக்கோங்க. அப்படியே சூடத்தை ஏத்தி மேல கை சாட்சியம் சொல்ற மாதிரி சத்தியம் பண்றதுக்கு கை மேல வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் அனல் அடிச்சிடாம பாத்துக்கோங்க. கை சூடத்துக்கு அந்த கொஞ்சம் ஹைட் ஏத்தி வச்சுக்கோங்க. சரியா? சொல்ற கணக்கு வாக்கு சொல்றது சத்திய வாக்கு வாக்கு கொடுக்கற கேக்குற மாதிரி வாக்கு கொடுக்கணும். சத்தியவாத வாக்கு கொடுக்கணும். சரியா? சரிங்க ஐயா. சொல்றது சொல்லிக்கோங்க. சூடத்து மேல கை வச்சுக்கோ. சூடத்து மேல கை சூடத்தை ஏத்திக்கோங்க. சத்தியம் பண்ற மாதிரி கை எடுத்துக்கோங்க. சரியா? முனீஸ்வரனை கும்பிட்டுக்கோங்க. அப்பா முனீஸ்வரா, முனீஸ்வரா, விண்ணையும் மண்ணையும் தொட்டவனே, விண்ணையும் மண்ணையும் தொட்டவனே, வர்ற காலகட்டங்கள்ல 7 ஜென்மத்துக்கு உன்னுடைய பாதத்தை தொட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நீ சொன்னபடி மக்களுக்கு நான் நல்லதே பண்றேன். அவங்கள காக்கிறது என் பொறுப்பு. என்ன காக்கிறது உன் பொறுப்பு. வாகனம் பறிப்போயிரவ பாத்துக்கோ. கேட்டுக்கோ, கேளு. வாகனம் பறிப்போயிரவ பாத்துக்கோ. ஐயா, வாகனம் பறிப்போவாம பாத்துக்கோ. என் வாழ்க்கையை நீங்க தான் சரி பண்ணி கொடுங்க. இருக்கிற கஷ்டங்களை உன் வாக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிற. உன் வாக்குக்கு கட்டுப்பட்டு நான் நடந்துக்கிறேன் உன் பாதத்துல. ரைட். சுடத்தை அடிச்சிருங்க. சுடத்துல அடிச்சிருங்க. கையை அடிச்சிருங்க. ஆனா பாத்தீங்களா, எது எப்ப நடக்கணும்னு இருக்கு அது அப்ப நடக்குது. புரிஞ்சுச்சுங்களா? பாத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ணிட்டு இருக்கிற தொழில அது இனி வர காலகட்டங்கள்ல நல்லபடியா வளர்ந்து வரும். சரிங்களா? பிசினஸ் பண்ணணும், பிசினஸ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி எண்ணத்தை விட்டுட்டு வருமானத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நீங்க பண்ற தொழில் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கோங்க. சரிங்களா? வர்றவங்களுக்கு இந்த மருந்து இந்த நீ கொடுக்கற வைத்தியம், இந்த வைத்தியம் நான் பண்றது இல்ல, வைத்தியம் நீதான், கைதான் எனது, வைத்தியம் நீதான் பாக்குற, கைதான் எனது அப்படின்னு சொல்லி அவரை கும்பிட்டு தான் நீங்க கொடுக்கணும். புரிஞ்சுச்சா? மனசுல நீங்க அதை நினைச்சுக்கோங்க. மனசுல அவரை நினைச்சுக்கிட்டு கை என்னதா இருந்தாலும் கொடுக்கறது நீதான். அவங்க வரத்தை அவங்க கேக்குற வரத்தை கொடு. இதை மட்டும் நீங்க மனசுல நினைச்சிட்டு நீங்க உங்க கஸ்டமர் கொடுக்கலாங்க. புரிஞ்சுச்சுங்களா? இதையே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க மனசுல இதைதான் நினைக்கணும். கை எனது, வைத்தியம் நீதான் பாக்குற, அவங்க வரத்தை நிறைவேற்றி கொடு. இதைதான் நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க தெய்வம். புரிஞ்சுச்சுங்களான்னா நீங்க இது மனசு இதையே தான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு தொழில் நல்லபடின்னு வர காலத்துல நல்லா வளர்ந்து வந்துடும். சரியா? சரிங்கய்யா. மடியில கனி இருக்குது, கொண்டு போங்க. எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது நல்ல கவனத்துல வச்சுக்கோங்கன்னா, தொழில காசு அப்படிங்கிறது நீங்க முட்டுருங்க. சரியா? உங்களுக்கு தொழில் ரீதியா அதுக்கு என்ன உண்டானதோ அது நீங்க கண்டிப்பா தொழில், நீங்க அதே இடத்துல தொழில், வீடு உங்களுக்கு அதே தான். வாகனம் பறி போவாது. சரியாப்பா? வாகனம் பறிப்பாக விடமாட்டேன், உன் தொழில மங்க விடமாட்டேன். சரியா? நீ இருக்கிற குடியை விட்டு நீ மாற முடியாது.
ம். இப்ப நீ இருக்கிற இடத்துல இருந்து இடத்த விட்டு நீ மாற முடியாது. சரிங்க ஐயா, அதுல இருந்து எனக்கு காப்பாத்தி கொடுங்க ஐயா. வருமானம் சரியா? தான் அதுல இருந்து. சரியா? அப்பா நீ என் பாதத்துக்கு வந்துட்டல்ல, சரிங்க என் பாதத்துல நீ மண்டி போட்டல்ல, கண்டிப்பா ஐயா. இதை நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிங்க ஐயா. இனி நீ பேச வேண்டியதில்ல, நான் பேசிக்கிறேன். வர்ற காலகட்டங்களில் உன்னை நான் நல்லபடியா வளர்த்தி விடுறேன்ப்பா. சரியா? என் எல்லைக்கு நீ தொடர்ந்து என் எல்லைக்கு நீ வந்துட்டு எனக்கு வேலைக்கு ஏத்தணும். சரிப்பா. சரியா? நீ தொழிலுக்கு போறதுக்கு வேண்டிக்கிறப்பா, நீ மனசார உங்களை நினைச்சு நீ கண்ணீர் விட்டு போற, நீங்க எல்லாத்தையும் நீங்க மாத்துவீங்கன்ற நம்பிக்கையோட போற. அப்பா நீ என் எல்லைக்கு வந்து எனக்கு விளக்கு வச்சுட்டு போனேன்னா அந்த வெளிச்சத்துல நான் உனக்கு 4 மக்கள் அனுப்பிடுறேனப்பா. சரியா? உன் தொழில் வர்ற காலகட்டங்களில் உனக்கு நான் தொழில் வளர்த்தி கொடுக்கறேன். அதே மாதிரி உள்ளத்தளவுக்கு பேசாம உதட்டளவுக்கு பேசாம உள்ளத்தளவுக்கு பேசிக்கிட்டு வா. சரியா? சரிங்க ஐயா. இதுவரை நீ போட்டது வேஷம். சரியா? உன் வேஷமெல்லாம் இதோட கலைஞ்சிச்சு. இனி நீ நல்லபடியா வருவேன். வேஷங்கிறது உன்னுடைய புத்தி இல்ல, அது விதி. அது விதியோட சதி. சரியா? நாங்க இப்பதான் உன்னோட சிரசுல உட்காரணும் அதிகாரமா. நான் இப்பதான் உன் சிரசுல அதிகாரமா உட்காரணுங்கிறது. பொறு 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 பொறு. எதுக்கு வேஷம் ஆவேசம் வேண்டாம். பொறு. பொறு, ஆவேசம் வேண்டாம். பொறு. கையில கோல் இருக்கு, கீழே கீழே போட்டுறாத. பத்திரமா வச்சு குழந்தை அப்புறம் தடுமாறுவா. காட்சி கொடுக்கறாரு. தெரியிட்டு அதுக்கு தான் இப்போ உங்களை இந்த எல்லைக்கு வர வச்சதுக்கே எல்லாமே அதுதான் காரணம். பேசுனது நானா இருந்தாலும் செயலெல்லாம் அவருடைய தான். சரியா? பாருங்க, உங்களுக்கு ஏறிச்சு, எனக்கு இறங்கிருச்சு. இல்ல, அவரு திடீர்னு அவரே நீங்க பார்க்க சொன்னீங்களா, இப்படி நின்று பார்த்துட்டே அதை நகட்டி அங்க வந்து காட்சி கொடுத்தார கட்டி எகிரி குதிச்சுட்டாரு. அவ்வளவுதான். அதுதாங்க, எனக்கு மலை ஏறுது, உங்களுக்கு உங்களுக்கு ஏறி உங்களை இறங்குறாரு, இங்க மலை ஏறுது. ஆமா, அவர் வந்து இங்க இறங்கிட்டா அப்படி தொடையா வரல, கண்ணீர் விட்டாது நகட்டி அப்படி குதிச்சுட்டாரா. சரி, ஆனா நீ பாத்துக்கோங்க, அதாவது பொய் பேச வேண்டாம். சரியா? பொய் பேச வேண்டாம், கவனமா இருந்துக்கோங்க. வர்றவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிற பட்சத்துல மட்டும்தான் நமக்கு கிட்ட இருந்து போறவங்க நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். சரிங்களாண்ணா? பாத்துக்கோங்க, இதுல இருந்து நீங்க கவனமா இருந்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கட்டத்துல சரியான சோதனை வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க நல்லா வருவீங்க. சரியா? அது விதி. இப்ப எல்லாமே இப்ப நடந்து போச்சு. புரியுதா? இனி வர்ற காலகட்டங்கள நீ நல்லபடியா வளருவீங்க. நீங்க அங்க போய் அவங்க கிட்ட கேட்டாலும் நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்குவாங்க. சரியா? டைம் கேளுங்க, அவங்க விரட்ட மாட்டாங்க. டைம் கேளுங்க, பார்த்து அனுசரிச்சுக்குவாங்க. சரியா? சரிங்க. தேங்க்யூ. கிளம்பிட்டேன். ஓகேண்ணா, பாய். நன்றி. ஓகே.